நடைபெறுகிற திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ் மொழியை அழிக்கும் இந்தி தேவையா என்ற பொருள் பதிந்த தலைப்பில் நடைபெறுகிற இந்த பரப்புரை கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் பெருமைக்குரிய தோழர் திருப்பதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்று உரையாற்றியிருக்கிற தனசேகரன் அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களே, முன்னிலை ஏற்று இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பெருமைக்குரிய பண்பாளர் முருகானந்தம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாநகராட்சியின் சுகாதார குழுவினுடைய தலைவர் மாமன்ற உறுப்பினர் ஜெயராஜ் அவர்களே, இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர் இளங்கோவன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய திமுக செயலாளர் அறிவுநிதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக பங்கெடுத்து ஒரு மிகச்சிறந்த உரையை இரத்தின சுருக்கமாக நம்மளிடத்தில் எடுத்து இயம்பி அமர்ந்திருக்கிற மேனாள் அமைச்சர், எந்நாளும் சுயமரியாதைக்காரர், எந்த இடத்திலும் தன்னை ஒரு கொள்கையாளனாக மட்டுமே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவராக பெரியார் சொல்லுவார், நான் எந்த இடத்திலும் கட்சிக்காரனாக நடந்து கொண்டதில்லை, கொள்கையாளனாக மட்டுமே நடந்திருக்கிறேன் என பெரியார் சொல்லுவார். அதை போல கொள்கையாளராக மட்டுமே தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற, எல்லோராலும் பொன் முத்து என்று பெருமைப்பட அழைக்கப்படக்கூடிய ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் உரத்தநாடு குணசேகரன் அவர்களே, பெருமைக்குரிய திராவிடர் கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் வேங்கை மாறன் அவர்களே, மாநில பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய தலைவர் பெருமைக்குரிய தலை சிறந்த எழுத்தாளர் ஐயா முனைவர் நேரு அவர்களே, மாநில பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய செயலாளர் கவிஞர் சுப முருகானந்தம் அவர்களே, தொடக்கத்தில் மந்திரமா தந்திரமா என்ற நிகழ்ச்சியை செய்து காட்டியிருக்கிற ஐயா பெரியார் பித்தன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, பல்வேறு அரசியல் அமைப்புகளை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிடர் கழகத்தின் சார்பில் பொருள் பதிந்த தலைப்பில் இந்த பரப்புரை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளாக நம்முடைய தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டு வருகிறார்கள். ஐயா பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் அவருடைய அனுபவ ரீதியாகவும் அவர் ஆற்றிய களப்பணிகள், போராட்ட குணங்களை பற்றியும் மாணவ பருவம் தொட்டு இன்றைய வரையிலும் அவருடைய களப்பணிகளை இளைய தலைமுறையினர் உணர்கிற வகையில் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு உரையாற்றிய தோழர்களில் வேல்முருகன் அவர்கள் சங் பரிவார அமைப்புகளுடைய படையெடுப்புகள் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டி உரையாற்றியிருக்கிறார்கள். ஒரு நீண்ட நெடிய வரலாற்று சுவடுகளை கொண்டிருக்கிற இயக்கம் திராவிடர் இயக்கம். நமக்கு இருக்கிற பெருமை, நமக்கு இருக்கிற சிறப்பு என்பது வேறு எந்த இயக்கத்திற்கும் இல்லை என்கிற அளவிற்கு பல்வேறு வரலாற்று பெருமைகளை உள்ளடக்கிய இயக்கமாக
திராவிடர் இயக்கம் இருக்கின்றன. தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்பு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் நண்பர்களே சர்பிடி தியாகராயர், டி.எம். நாயர், நடேசனார் இவர்களாற்றிய களப்பணிகளும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் திமுகவின் ஆட்சி என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அண்ணா தேர்தலில் வெற்றி பெற்று அவர் ஆட்சியை கைப்பற்றிய நேரத்தில் ஒரு செய்தியாளர் அண்ணாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். கட்சி தொடங்கி ஒரு 18 ஆண்டு காலத்திற்குள்ளாக உங்களால் எப்படி ஆட்சியை பிடிக்க முடிந்தது? அதற்கு அண்ணா சொன்ன பதில், கட்சியை தொடங்கி 18 ஆண்டில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கவில்லை, 100 ஆண்டு கால ஆட்சியின் தொடர்ச்சி, நீதி கட்சி ஆட்சியின் தொடர்ச்சி தான் திமுகவின் ஆட்சி என அன்றைக்கு அண்ணா குறிப்பிட்டார். நண்பர்களே, அன்றைக்கு நடேசனார், டி.எம். நாயர், சர்பிடி தியாகராயரை நாம் இன்றைக்கும் நினைவு கூறுகிறோம். டி.எம். நாயர் சென்னை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிற போது ஒரு செய்தியை டி.எம். நாயர் சொன்னார். இன்றைய தலைமுறையினர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, டி.எம். நாயர் அவர் குறிப்பிட்டது, நண்பர்களே, நாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது, டி.எம். நாயர் சொல்லுகிறார், நாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது திருடர்கள் நம்முடைய வீட்டிற்குள் நுழைவதைப் போல நம்முடைய நாட்டிற்குள் ஆரிய பார்ப்பனர் கூட்டம் நுழைந்து விட்டது. யார் சொல்றார்? டி.எம். நாயர் சொல்றார், அயர்ந்து உறங்குகிற போது வீட்டில் திருடர்கள் நுழைவதைப் போல நம் நாட்டிற்குள் ஆரிய பார்ப்பனர் கூட்டம் நுழைந்து விட்டது. அப்படி பேசிய டி.எம். நாயர் தான், நண்பர்களே, சிறுத்தை தான் உடலில் இருக்கிற புள்ளிய நிறத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளும், ஆனால் பார்ப்பான் ஒருபோதும் தன்னுடைய பிறவி குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் என டி.எம். நாயர் அவர்கள் அன்றைக்கு தொலைநோக்கோடு நமக்கு அடையாளப்படுத்தினார். எனவே அந்த நீதி கட்சி தான் நண்பர்களே ஆட்சியை 1920 கைப்பற்றிய பிறகு பனங்களரசர் முதலமைச்சராக வந்து அமர்ந்த நேரத்தில் பல சரித்திர சாதனைகளை இந்த மண்ணிலே பனங்களரசர் செய்தார். அப்படி ஒரு சாதனைகளை அவர் செய்து கொண்டு வந்த போதுதான் நண்பர்களே தமிழ்நாடு பார்ப்பனர் சங்கம், பிராமணர் சங்கம் நேரடியாக பனங்களரசரை போய் பார்த்து, நாங்கள் மதுரையில் பார்ப்பன சங்க மாநாட்டை கூட்டியிருக்கிறோம், அந்த மதுரை பார்ப்பன சங்க மாநாட்டில் முதலமைச்சராக இருக்கிற பனங்களரசராகிய நீங்க பேசணும், மதுரையில் நடக்கிற பார்ப்பன சங்க மாநாட்டுக்கு வரணும்னு அழைப்பு கொடுத்தார். பனங்களரசரும் மதுரையில் நடந்த பார்ப்பன சங்க மாநாட்டில் பேச வந்தார். பேச வந்த பனங்களரசர் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த நாட்டின் முதலமைச்சர். மேடையில் பேசிய அனைத்து பார்ப்பனர்களும் பனங்களரசரை இழிவுபடுத்தி, கொச்சைப்படுத்தி, கேவலப்படுத்தி பேசுறார். பேசின எந்த பார்ப்பனரும் தமிழ்ல பேசல, எல்லா பாப்பான சமஸ்கிருதத்திலே பேசுறான். காரணம் ஏன்னா, பனங்களரசருக்கு சமஸ்கிருதம் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் சமஸ்கிருதத்தில் பேசுறான். பேசி முடிச்சிட்டு நிறைவாக முதலமைச்சர் பனங்களரசர் பேசுவார் அப்படின்னு கூப்பிட்டார். பனங்களரசர் பேச வந்தார். பேச தொடங்கும் போதே பனங்களரசர் சமஸ்கிருதத்திலேயே தொடங்கி சமஸ்கிருதத்திலேயே தன்னுடைய பேச்சை அவர் முடித்தார். ஏன்னா பனங்களரசர் சமஸ்கிருதத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். அப்பதான் பாப்பானுக்கு தெரிஞ்சிச்சு, நாம் வைக்க கூடாத இடத்துல கையை வச்சிட்டோம். காரணம், அவர்களை பொறுத்தவரையிலையும் அடையாளம் கண்டுகொண்ட காரணத்தால் தான் இந்த இயக்கத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை. எவ்வளோ பேர் நண்பர்கள் அழிப்பேன் என புறப்பட்டார்கள். திராவிடர் இயக்கத்தின் கீழே எவரும் நெருங்க முடியவில்லை.
எனவே அப்படிப்பட்ட நீதி கட்சியின் ஆட்சியாக அண்ணாவிற்கு பிறகு கலைஞர், கலைஞர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு நடத்துகிற இந்த ஆட்சி முறை என்பது தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒளி வீச வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றன. பெரியார் என்ற ஒரு தலைவர் இந்த மண்ணில் தோன்றி அவர் உருவாக்கிய இந்த சுயமரியாதை இயக்கம், நண்பர்களே, அதனுடைய வீழ்ச்சி தன்மையால் தமிழர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஏற்றங்களையும் உயர்வுகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஆட்சி அதிகாரங்களையும் ஒரு கணம் நடுநிலை உணர்வோடு நீங்க சீர்தூக்கி பாருங்க. பெரியாரை பற்றி பல கவிஞர்கள் பாடியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரியாரின் மண்டை சுரப்பை உலகு தொழும் பாரதிதாசன் சொன்னார். வாசே குழந்தை சாமி என்ற தமிழ்நாடு அரசினுடைய நீர்ப்பாசனத்துறையின் செயலாளராக இருந்தவர், அவர் பெரியாரை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். வாசே குழந்தைசாமி சொல்றார், நீரெல்லாம் அவனின் வியர்வை, நிலமெல்லாம் அவன் நடந்த தாரை, வாழும் ஊரெல்லாம் அவனின் மூச்சு காற்று, நம்முடைய உயர்வெல்லாம் அவன் போட்ட பிச்சை என அந்த கவிஞன் மகச்சிறப்பாக சொன்னான். பெரியார் என்ற ஒரு தலைவர், அவர் போட்ட பிச்சையால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இடத்தை அலங்கரிக்கக்கூடிய மாநிலமாக உயர்ந்து நிற்கிறது. நாம் செம்மாந்து செருக்கோடு காலரை தூக்கி விட்டு சொல்லலாம், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு தனித்தன்மை பெற்ற மாநிலமாக நாம் மிளிருகிறோம். கல்வியில், சுகாதாரத்தில், உத்தியோகங்களில், அனைத்து நிலைகளிலும் தமிழ்நாடு உயர்ந்த நிலையை எட்டியிருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற வளர்ச்சியில் 110% கூட குஜராத்தோ, உத்தரப்பிரதேசமோ, பீகாரோ, ராஜஸ்தானோ, மத்திய பிரதேசமோ பெறவில்லை. நாம் சவால் விட்டு சொல்லலாம். காரணம், குறிப்பாக தமிழ்நாட்டில் பல பேர் முதலமைச்சர் இருந்தாங்க. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர்தான் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் குமாரசாமி ராஜா. குமாரசாமி ராஜாவுக்கு அடுத்து நண்பர்களே ராஜகோபாலாச்சாரியார். ராஜகோபாலாச்சாரியாருக்கு அடுத்து பெருந்தலைவர் காமராஜ். காமராஜருக்கு அடுத்து பக்தோசலம். பக்தோசலத்திற்கு அடுத்து அண்ணா. அண்ணாவிற்கு அடுத்து நாவலர். நாவலருக்கு அடுத்து கலைஞர். கலைஞருக்கு அடுத்து எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அடுத்து ஜானகி அம்மையார். ஜானகி அம்மையாருக்கு அடுத்து ஜெயலலிதா அம்மையார். இவர்களுக்கு அடுத்து ஓபிஎஸ், இபிஎஸ், இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட பல முதலமைச்சர்களை இந்த தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. நான் சொன்ன இத்தனை முதலமைச்சர்கள்ல உங்க பல பேருக்கு குமாரசாமி ராஜா எந்த ஊருக்காரன்னு தெரியுமா? குமாரசாமி ராஜா எப்ப முதலமைச்சராக இருந்தது தெரியுமா? குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருந்தப்ப என்ன செஞ்சார்னு தெரியுமா? தெரியாது. பக்தோசலத்தை பத்தி யாராவது பேசுறோமா? ராஜாஜியை பத்தி யாராவது பேசுறோமா? ஆனா யாரை பேசுறோம்? காமராஜரை பேசுறோம், அண்ணாவை பேசுறோம், கலைஞரை பேசுறோம், எம்ஜிஆரை பேசுறோம், என் அம்மையார் ஜெயலலிதாவை கூட பேசுறோம், இன்றைய முதலமைச்சரை பேசுறோம். காரணம் என்ன? மக்களை பற்றி எந்த தலைவர்கள் கவலைப்பட்டார்களோ அந்த தலைவர்களை மக்கள் நினைவு கூறுகிறார்கள். நினைச்சு பார்க்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர்
இந்த மண்ணில் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். 9 ஆண்டு காலம் முதலமைச்சரான இந்த காமராஜர் ராஜாஜி மூடியது 6200 பள்ளி, பெருந்தலைவர் காமராஜர் திறந்தது 14000 பள்ளி. அணைக்கட்டுகள், தொழிற்சாலைகள் காமராஜர் உருவாக்கினார். காமராஜர் ஆட்சி கால சாதனைகள் என பெரியார் புத்தகம் போட்டு பரப்பினார். 9 ஆண்டு காலம் காமராஜர் ஆட்சி நடத்திய போதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி 1957 முதலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிட்டது. முதல் தேர்தலை திமுக சந்தித்தது 57 திமுகவில் போட்டியிட்டவர்களில் 15 பேர் வெற்றி பெற்றார், மற்ற எல்லாரும் தோத்து போயிட்டார். திமுகவில் பெருந்தலைவராக கருதப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் சேலம் தொகுதியில் நின்று தோற்று போனார். சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி வரிசையில் திமுக உட்கார்ந்திருக்கு. ஆளுங்கட்சி காங்கிரஸ், முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர், எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த கல்யாண சுந்தர் என்பவர் எழுந்து காமராஜரை பார்த்து கோபமா, ஆத்திரமா, ஆவேசமா சொன்னார், உங்கள் ஆட்சியில் ஆங்கிலம் கோலோச்சுது, ஆங்கிலம் அதிகாரம் செலுத்துது, இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் பேசுறா? கல்யாண சுந்தரம் பேசுறார். அண்ணா கை தட்டார், கலைஞர் கை தட்டார், எல்லோரும் கை தட்டார். நண்பர்களை, பெருந்தலைவர் காமராஜர் எழுந்து அண்ணாவை பார்த்து சொன்னார், அண்ணாதுரை, நானும் தமிழங்கிறத மறந்துடாதீங்க. எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த அண்ணாவை அடைத்து இந்த பக்கத்தில் அண்ணா, இந்த பக்கத்தில் கலைஞர் உட்கார வச்சுக்கிட்டு காமராஜர் அண்ணாவை பார்த்து சொன்னார், நான் ஏன் ஆங்கிலம் இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியுமான்னார். அண்ணா ஏனுங்கன்னார். ஆங்கிலத்தை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோம்னா இந்தி வந்து குந்திக்குங்கிறேன். அந்த இந்தி வராம தடுக்கணும்னா ஆங்கிலம் தொடரணுங்கிறேன். அண்ணா சொன்னார். காமராஜர் சொல்றார், சட்டப்பேரவை முடியுது, அண்ணாவும் கலைஞரும் ஒரே கார்ல வர்றாங்க. ஒரே கார்ல பல பேர் சொல்றாங்க பாருங்க, கருணாநிதி திருட்டு ரயிலேறி வந்தார்னு பேசுறான் பாருங்க, கலைஞர் ஊழல் பண்ணி சம்பாதிச்சார்னு சொல்றான் பாருங்க. திமுகங்கிற கட்சியில் 1957 தான் திமுக தேர்தலில் நின்னுச்சு. 1952 சொந்த வீடும் சொந்த காரு வாங்கின ஒரு தலைவர் உண்டுன்னா அது கலைஞரை தவிர வேற யாரும் கிடையாது. கலைஞர் கார்ல தான் அண்ணா வர்றார். அப்ப அண்ணா கலைஞர் பார்த்து சொன்னார், தம்பி, படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் ஒரு வரியிலே ஒரு மொழி பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விட்டார், பார்த்தாயா என்று சொன்ன ஒரு பண்பாடு மிக்க அரசியலை நாம் தமிழ்நாட்டில் வளர்த்திருக்கோம். அதே இது காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்பதான் பெரியார் ஒரு போராட்டம் அறிவிக்கிறார். ஜாதியை பாதுகாக்கிற சட்ட பிரிவுகள் கொளுத்தப்படும். 10,000 தோழர்கள் கொளுத்துனா என்ன தண்டனை கொடுக்கிறதுன்னு சட்டத்தில் இல்லை. இந்த சட்ட வரையறை குழு இருக்கு பாருங்க, சட்டத்தினுடைய வரையறை குழுவிற்கு தலைவர் அம்பேத்கர். அந்த குழுவோட இடம் பெற்றிருந்தெல்லாம் யார் தெரியுமா? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டி கிருஷ்ணமாச்சாரி, கோபால்சாமி ஐயங்கார், முன்ஷிப்புங்கிற வடநாட்டு பார்ப்பனர், முகமது சாதுல்லாங்கிற ஒரு இஸ்லாமியர், சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியா முகமது சாதுல்லா, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா அம்பேத்கர், வெகுஜனமாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி அந்த குழுவிலே கிடையாது. மீதி 4 பேரும் பார்ப்பான். பெரியார் போல ஒரு தலைவர் வருவார், சட்டத்தை கொளுத்துவார், தேசிய கொடியை கொளுத்துவார்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப சட்டத்தில் இடம் இல்லை தண்டிப்பதற்கு. உடனே தமிழ்நாடு சட்டப்பேரவையை பெருந்தலைவர் காமராஜர் கூட்டுகிறார். சட்டப்பேரவை கூடுது.
நான் சொன்ன பாருங்க, கல்யாண சுந்தரம் என்பவர் எழுந்து காமராஜரை பார்த்து சொல்றார், முதலமைச்சர் அவர்களே, பெரியார் சட்டத்தை கொளுத்த போகிறேன் அறிவித்திருக்கிறார். ஒருவேளை பெரியார் சட்டத்தை கொளுத்துவாரையானால் அவருக்கு இந்த அரசாங்கம் சாதாரண தண்டனை கொடுக்க கூடாது. பெரியாருக்கு எப்படி தெரியுமா தண்டனை கொடுக்கணும்? 30 ஆண்டு காலம் தனித்த ஒரு சிறையை உருவாக்கணும். சுவரால் கட்டப்பட்ட அறைக்குள் பெரியார் அடைக்கப்படக்கூடாது. பெரியார் அடைப்பதற்கென இரும்பு கூண்டிலே ஒரு சிறைச்சாலையை உருவாக்கணும். 30 ஆண்டு காலம் பெரியாரை பூட்டி வைக்கணும். பேசுறார். அவர் பேசி முடித்த பிறகு அண்ணா பேசணும். அண்ணா எழுந்தார். முதலமைச்சரை பார்த்து அண்ணா சொன்னார், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பெரியாரை கைது செய்துவிடக் கூடாது. நான் இந்த கோரிக்கை வைப்பதற்கு காரணம் பெரியார் வயதானவர் என்பதற்காக அல்ல. பெரியார் எதை செய்தாலும் காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டார். பெரியார்ட்ட போய் பேசுங்க, அவரை கைது பண்ணிடாதீங்க. 30 ஆண்டு சிறை என்றாலும் 300 ஆண்டு சிறை என்று மிரட்டினாலும் பெரியார் பயப்பட மாட்டார். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அண்ணா சட்டமன்றத்தில் பேசுறார். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க எல்லாம் பெரியாரே தூரத்திலிருந்து பார்த்தவர்கள். யார்? அண்ணா சொல்றார், நீங்க எல்லாம் பெரியார தூரத்திலிருந்து பார்த்தவங்க. நான் பெரியாரை அருகிலிருந்து பார்த்தவன் சொல்லிட்டு அண்ணா சொல்றார், நான் பெரியார் சிரிச்சும் பார்த்திருக்கேன், நான் பெரியார் அழுதும் பார்த்திருக்கேன். பெரியார் வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சிருக்கார். பெரியார் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதிருக்கிறார். சார் ஏடி பன்னீர்செல்வம் மறைந்த போது பெரியார் கதறினார். காட்சியை பார்த்திருக்கேன். பெரியார் சிரித்து பார்த்த நான், பெரியார் அழுது பார்த்த நான், பெரியார் பயந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. 300 ஆண்டு சிறை என்றாலும் பெரியார் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார். பெரியாரிடத்தில் போய் பேசுங்கள் என சொன்னவர் அண்ணா. அந்த அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்தார். காமராஜர் ஆண்டது 9 ஆண்டு காலம். அண்ணா ஓராண்டு 11 மாதம் தான் முதலமைச்சர். இந்த ஓராண்டு 11 மாதத்தில் அண்ணா சாதித்த சாதனையை இதுவரையிலும் எவராலும் முறியடிக்க முடியவில்லை. இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியவர் அண்ணா. இருமொழி கொள்கை இந்துக்கு இடமில்லை என சொன்னவர் அண்ணா. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டவடிவம் தந்தவர் அண்ணா. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பட்டயம் வழங்கியவர் அண்ணா. அரசு அலுவலகங்களிலே எந்த மத சின்னங்களும் இருக்கக்கூடாதென அரசாணை பிறப்பித்த ஒரே முதலமைச்சர் அண்ணா. அதனால்தான் பெரியார் சொல்லுகிறார், இந்த அண்ணாதுரையே உலகத்தில் யாராவது ஒரு தலைவரோடு நான் ஒப்பிடலாம்னு பார்க்கிறேன். இந்த அண்ணாதுரைக்கு சமமா உலகத்தில் ஒரு தலைவனை ஒப்பிடலாம்னு பார்க்கிற போது உலகத்தில் எனக்கு தென்படக்கூடிய தலைவன் லெனின் ஒருவர் மட்டும்தான். ஏன்னா உலகத்தில் பகுத்தறிவு ஆட்சி நடத்தினவங்க 2 பேர் தான். ஒருவர் லெனின், இன்னொருவர் அண்ணா. லெனின் கூட தேவாலயங்களையும் குருமார்களையும் அழித்து அதன் மீது பகுத்தறிவு ஆட்சி நிறுவினார். ஆனால் அண்ணா மக்களின் மனநிலையை மாற்றி பகுத்தறிவு ஆட்சி நிறுவிய பெருமகனாரனே பெரியார் புகழாரம் சூட்டினார். அந்த அண்ணா சொல்றார், பெரியார் யார்? அண்ணா சொல்றார், பெரியார் யார்? உலக பேரறிவாளர்கள் இங்கர்சால், சாக்ரட்டிஸ், ரூசோ, இப்படி உலக பேரறிவாளர்கள் பெயரையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒற்றை சொல்லில் உச்சரிக்க வேண்டும் என்றால் பெரியார் என்று சொன்னால் போதும், இவர்கள் அனைவரும் அதற்குள் அடங்குவார்கள். இது
அண்ணா பெரியாரை சொன்னார். அண்ணாவிற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த கலைஞர் பெரியாரை பற்றி அவர் வர்ணிக்கிற வர்ணிப்பு இருக்கு பாருங்க, வேற எந்த கவிஞனும் அப்படி வர்ணிக்க முடியாது. கலைஞர் பெரியாரை வர்ணிப்பார், வங்கத்து தாகூர் போல் தாடியுண்டு, பொங்குற்றி வேங்கை போல் எழுகின்ற பார்வை உண்டு, செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, வெண் செங்கொத்த கண்களிலே விழிகள் ரெண்டும் கருவண்டு, அதில் சாகுமறை ஒளி உண்டு, பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின் இவரோ படுகளமாய் ஆன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய் சுடுதணலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நடுங்க வைக்க இடி ஒளியாய் இன உணர்வின் தீப்பந்த பேரொளியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவு என்றும் பேசுகின்ற ஏதென்ஸ் நகரத்து சாக்ரடிஸாய் ஏன் என்று கேட்பதில் வைர நெஞ்ச வாழ்த்தராய். நண்பர்களே, என்றும் பேசுகின்ற ஏதென்ஸ் நகரத்து சாக்ரடிஸ் வர்ணித்தவர் சொல்வார், இப்படி பெருமைக்குரிய ஒரு தலைவனாக பெரியார் மிளிருகிறார், வாழ்ந்து காட்டினார். அந்த பெரியார் மறைந்த போது பெரியார் மறைந்து விட்டாரனே சொல்லலே. உலக பேரறிவாளர்கள் மறைந்ததை சொல்ல மாட்டார். கார்ல் மார்க்ஸ் மறைந்தார். கார்ல் மார்க்ஸ் மறைந்த செய்தியை உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர் ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸ் மார்க்ஸ் செத்த போது என்ன தெரியுமா சொன்னார்? மார்க்ஸ் இறந்து விட்டார் சொல்லல, மார்க்ஸ் செத்து போயிட்டார் சொல்லல. ஏங்கல்ஸ் சொன்னான், கார்ல் மார்க்ஸ் இன்று முதல் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். பெரியார் மறைந்த போது கலைஞர் எழுதினார், பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். நாம் தொடர்வோம். எனவே அப்பேற்பட்ட பெரியாரின் எண்ணங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த போது சாதித்தவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் சாதித்த சாதனையை எவராலும் இதுவரையில் உடைக்க முடியல. வேடிக்கையா சொல்லுவாங்க, கருவறை தொடங்கி கல்லறை வரையிலும் மக்களுக்கு நலத்திட்டம் தந்த ஒரே தலைவன் டாக்டர் கலைஞரை தவிர வேறு எவரும் இல்லை. கலைஞர் செய்யாத துறையே இல்லை. இங்க கூட நேரு சொன்னார் பாருங்க, ஒரு மலமல்லும் தொழிலாளியின் மகன், ஒரு தெருக்களில் சாக்கடையில் தொழிலாளியின் மகன். வெளிப்படையாக சொன்னாரே, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லை. எங்க அப்பா என்னையும் எங்க அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு போனார். சென்னையில் போய் சோறு கிடைக்கல. எங்க அப்பா ஒரு வேலைக்கு போன பிறகு ஒருவேளை சோறு கிடைச்சிச்சு எனக்கும் எங்க அம்மாவுக்கும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டோம், ஆனா 2 வேளை பட்டினி. தான் பிள்ளைக்கு 2வது வேளைக்கு சோறுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைத்த எங்க அப்பா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்தார். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த போது எனக்கு மதிய உணவு கிடைச்சது. 2 வேளை சாப்பிட்டேனா. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு வேளை, எங்க அப்பா ஒரு வேளை, அவங்க 2 வேளை பட்டினி, நான் ஒரு வேளை பட்டினி படித்தேன். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடம் விட்டு ரோட்ல நடந்து வர்றேன். நடந்து வருகிறது இந்த பையன் சொல்றார், பள்ளிக்கூடம் விட்டு ரோட்ல நடந்து வர்றேன். தூரத்துல இருந்து பார்த்தா எங்க அப்பா சாலையில சாக்கடையை மழை தள்ளிக்கிட்டு இருக்கார். இந்த காட்சியை பார்க்கிற போது எங்க அப்பா போல தெரியுது. அந்த பையன் சொல்றார், அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அவர் சொல்றார், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னன்னா, அது எங்க அப்பாவா இருக்க கூடாது, எங்க அப்பாவா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். கிட்ட நெருங்க நெருங்க எங்க அப்பாவா இருந்துச்சு. நான் அப்பான்னு கூப்பிடல, அவரு என்ன பார்க்கல. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை பார்த்து கேட்டேன், எப்பா உடம்பெல்லாம் நாறுது, ஏன் இந்த தொழிலை செய்யணும், பட்டினியா கூட கிடைக்கலாம்னு கேட்டப்ப எங்க அப்பா சொன்னார், பரவாயில்லப்பா, நான் இந்த தொழிலை செய்கிறேன், ஒருவேளை சாப்பாடு கிடைக்குது, நீ நல்லா படி, உயர்ந்த இடத்துல வந்து உட்காரு,
இந்த நிலையை தலைகீழாக மாற்றி காட்டியேனே என்னுடைய தந்தை சொன்னார். நான் படித்தேன், உயர்கல்வியை கற்றேன். உயர்வு கல்வியை கற்றதனால் உலகத்தில் ஒரு நிறுவனத்தில் ஒரு மாதத்திற்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவனாக உயர்ந்து நிற்கிறேன் சொன்னா, இதற்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தந்த உயர்கல்வியனே நன்றி உணர்ச்சியோடு சொல்லுகிறான். அதுதான் தமிழ்நாடு கோலாட்சிது. நீங்க மார்த்தட்டி சொல்லலாமே, பெருமைப்பட சொல்லலாமே. எப்படி தெரியுமா? இந்தியாவிலேயே ஊருக்கு ஊரு தொடக்க பள்ளிக்கூடம் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடைநிலை பள்ளி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். 7 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். வட்டாரத்திற்கு கலைக்கல்லூரி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னொரு சிறப்பு தெரியுமா? பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எப்படி கூப்பிடுறோம்? பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சுட்டு சும்மா உட்காரல. பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எப்படி நம்ம கூப்பிடுறோம்? இப்ப கூட நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு பள்ளிக்கூடமா போறார். ஒவ்வொரு பள்ளிக்கூடமா போய் பேசும்போது என்ன தெரியுமா சொல்றார்? தம்பி படி படி படி. சில கொட்டேஷன் ஊமைகள் கருத்து சொல்றார். அம்பேத்கருடைய கொட்டேஷன் சொல்றார். ஒரு சினிமாவில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சியை நீங்க பார்த்திருக்கலாம். பையன் அப்பங்காரன் ஜெயிலுக்கு போகும்போது பையனை கூப்பிட்டு சொல்லுவான், தம்பி ஒண்ணுகிட்ட சொத்து இருந்தா புண்ணிக்குமா, நிலம் இருந்தா புண்ணிக்குமா, வீடு வாசல் இருந்தா புண்ணிக்குமா, உன்னிடத்திலிருந்து மற்றவன் பிடுங்க முடியாதது கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை கற்றுக்கொள். இது அம்பேத்கருடைய கொட்டேஷன். இன்னைக்கு சினிமாவில் பெரியாரையும் அம்பேத்கரையும் தவிர்த்து திரைத்துறையில் எவரும் படம் எடுக்க முடியாதுங்கிற நிலை இன்னைக்கு உருவாகி போச்சு. நீ சினிமாவில் அந்த காட்சியில் வைக்கிறோம், நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வக்கீலுக்கு படிப்பார். அந்த பையனை கொண்டு போட்டு ரூம்ல போட்டு ஆதிக்க சாதியினர் அடிப்பான். அடிச்சுட்டு அந்த பையன் மேல ஒண்ணுக்கு போவான். இது படக்காட்சியா வச்சார். ஆனா இந்த நாட்டில் எல்லா பத்திரிகையில் என்ன தெரியுமா எழுதுனா, என்ன இதை போய் யாராவது படக்காட்சியை வைப்பானா? இப்படி படக்காட்சியை வைக்கிறதே கலவரத்தை உருவாக்க தானே, வன்முறையை தூண்ட தானே எல்லா பத்திரிகை எழுதுனா. நீங்க அண்மையில் பார்த்திருக்கலாம், வடநாட்டிலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் நாற்காலியில் உட்கார வச்சு பிஜேபிக்காரன் ஒண்ணுக்கு போனான். கைது பண்ணாங்களா இல்லையா? சென்னையில் ஒரு டாக்டர் பிஜேபிக்காரன் ஒரு பாட்டி வீட்டில் கதவு திறந்து ஒண்ணுக்கு போனானா இல்லையா? இது அவங்களுக்கு இருக்கிற பழக்கம். படத்துல காட்சியா வச்ச உடனே சொல்றான், இதெல்லாம் வெறுப்பை தூண்டாதான் சொன்னாங்க. இப்ப அண்மையில் கூட நீங்க ஒரு படம் பார்த்திருக்கலாம், மாமன்னன் ஒரு படம். அந்த மாமன்னன் படத்துல ஒரு காட்சி வரும். என்ன தெரியுமா காட்சி? மாமன்னன் படத்துல கொஞ்சிற மிருகமா எதை தெரியுமா வச்சிருப்பார்? பன்றியை வச்சிருப்பார். நம்ம பல பேருக்கு பன்றின்னு அருவருப்பு, அசிங்கம். பத்திரிகையில் என்ன தெரியுமா எழுதுனா, யாராவது பன்றியை கொஞ்சுவானா? ஒரு கிளியை வைக்கலாம், ஒரு பூனையை வைக்கலாம், ஒரு நாயை வைக்கலாம், யாராவது பன்றியை வைக்கலாமா? கேட்டவங்க உண்டு. இப்ப நம்ம பல பேருடைய புரிதல் என்ன தெரியுமா? பன்றினா அசிங்கமானது. நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பன்றி சுத்தமானதா ஆடு சுத்தமானதா அப்படின்னு கேட்டா நீங்க பல பேர் என்ன பதில் சொல்லுவீங்க? எது சுத்தமானது? ஆடு. உங்க எல்லாருடைய பார்வை. ஆனா நான் சொல்ற பன்றி தான் சுத்தமானது. ஆட்டை விட பன்றி சுத்தமானது. நான் ரெண்டை பற்றி ஆய்வறிக்கையும் வச்சிருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பன்றி இருக்கு பாருங்க, பன்றிய பட்டிக்குள்ள அடைப்போம். பன்றிய பட்டிக்குள்ள அடைப்போம். பட்டிக்குள்ள பன்றி அடைச்சான், இது ஆட்டை அடைச்சான், ஆடு பட்டிக்குள்ளே புழுக்க போடும். ஆடு பட்டிக்குள்ளே ஒண்ணுக்கு போகும்.
எத்தனை குட்டி போட்டாலும் அத்தனை குட்டியும் அந்த ஆட்டோட 2 காம்புல தான் பால் குடிக்கும். இது ஆடு. நீங்க பன்றி இருக்கு பாருங்க, சாக்கடையில் கிடைக்குன்னு நினைக்கிது பாருங்க. அந்த பன்றியை குழியாட்டி சுத்தப்படுத்தி ஒரு பட்டிக்குள்ள அடைங்க. எத்தனை நாளானாலும் சரி பன்றி பட்டிக்குள்ளே ஒண்ணுக்கு போகாது. பன்றி பட்டுக்குள்ளே வெளிக்கு போகாது. இன்னும் சிறப்புன்னு தெரியுமா? பன்றிக்கு உடம்புல எத்தனை காம்பு இருக்கோ அத்தனை காம்புக்கு தான் பன்றி குட்டி போடும். ஒரு பன்றி குட்டி ஒரு காம்புல வாய் வச்சுட்டுனா இன்னொரு பன்றி குட்டி இந்த காம்புல வாய் வைக்காது. எத்தனை பேருக்கு தெரியும்? புறத்தோற்றத்தை மட்டுமே வச்சு நம்ம அளவிடுறோம், பார்க்கிறோம். அப்ப சினிமாவில் இந்த காட்சிகள் இன்னைக்கு பரப்புகிற மேலோங்கிற தன்மை வந்து போச்சு. அந்த சினிமாவில் ஒரு காட்சியை தான் முதலமைச்சர் ஒவ்வொரு பள்ளியா போய் சொல்றார், படி படி படிங்கிறார். நீ எல்லா பிள்ளைகளும் படிக்கிறோம், படிக்கிற வாய்ப்பு வந்து போச்சு. ஆனா நண்பர்களே, இப்படி படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு எப்படி கூப்பிட்டுட்டு வர்றோம்? இப்ப பள்ளி காமராஜர் அவர் முதலமைச்சராக இருந்தப்போ பள்ளிக்கூடத்தை திறந்துட்டு சேலங்கிற ஊர்ல புறப்பட்டு அவர் விருதுநகருக்கு கார்ல வந்தார். அப்படி கார்ல வரும்போது நாமக்கல்ங்கிற ஊரை அவர் கார் தாண்டிடுச்சு. காமராஜர் திரும்பி பார்க்கிற ஒரு சின்ன பையன் ரோட்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். காரை விட்டு கீழே இறங்கி காமராஜர் அந்த மாடு மேய்ச்ச பையனை கூப்பிட்டு, தம்பி ஊர் ஊரா பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம், ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போகாம மாடு மேய்க்கிறேன்னார். அந்த பையன் சொன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனா யாருங்க சோறு போடுவான்னா? சோறு போட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு போவியான்னார். போவான்னா. பெருந்தலைவர் காமராஜர் கல்வியாளர் நேத்து சுந்தரோடி என்பவர் அழைத்து இந்த பிள்ளைங்களுக்கு மதிய உணவு போடணும்னு எவ்வளவு செலவாகும்னார். நம்ம பட்ஜெட்ல பாதி அதுக்கு போயிரும்னார். அப்ப காமராஜர் சொன்னார், பட்ஜெட் பணத்தெல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கு சோறு போட வேண்டாம், ஆனா குழந்தைகளுக்கு மதிய உணவு போடணும். இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு போடுவதற்காக நான் நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் மடிப்பிச்சை எடுத்து வந்து தருகிறேன், அது வைத்து குழந்தைகளுக்கு சோறு போட வேண்டும் என்று சொன்ன தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நான் மறந்துடக்கூடாது. சோறு போட்டு பையனை கூப்பிட்டோம் வரல, ஏண்டா வரல பையன் சொன்னா, சோறு போடுறீங்க, நான் எப்படிங்க கிழிஞ்ச சட்ட துணியோட பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுன்னா? சீருடை கொடுத்தோம், அப்போ வரல. ஏண்டா பையன் சொன்னா சீருடை கொடுக்குறீங்க, புத்தகம் போய் யார் கொடுப்பான்? அதுவும் இலவசம் தானோ, அப்போ வரல. ஏண்டா பையன் சொன்னா சீருடை கொடுக்குறீங்க, புத்தகம் கொடுக்குறீங்க, சோறு போடுறீங்க, நான் எப்படிங்க வெறுங்காலோட பள்ளிக்கூடத்துக்கு வருவேன்? செருப்பு கொடுத்தோம். 5 கிலோமீட்டர் தூரம் போய் எப்படிங்க படிப்பேன்? சைக்கிள் கொடுத்தோம். 7 கிலோமீட்டர் தூரம் போய் நான் எப்படிங்க படிக்க முடியும்? பஸ் பாஸ் கொடுத்தோம். உயர்கல்வியில படிக்கிறதுங்க காசு இலவசம் தானோ. உலகத்திலேயே பஸ் பாஸ் கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, செருப்பு கொடுத்து, உடை கொடுத்து, புத்தகம் கொடுத்து, உயர்கல்வி வழி இலவசம்னு சொல்லி காலையிலையும் மதியமும் உணவு போட்டு உலகத்திலேயே மக்களுக்கு கல்வியை வழங்குகிற ஒரே அரசு திராவிட மாடல் அரசை தவிர வேறு அரசு கிடையாது. எனவே கல்வியை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் அந்த அரசுடைய நோக்கம். அப்ப இந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் கலைஞர் உயர் கல்வி என்பதை நமக்கு வழங்கினார். கலைஞருக்கு பிறகு நாமெல்லாம் பிரமித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நண்பர்களே, அண்ணாவை விஞ்சியவராக, கலைஞரை விஞ்சியவராக இந்திய அரசியலில் மக்களின் நம்பிக்கைக்கு உரிய தலைவனாக போற்றப்படக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு பல முனைகளிலே திட்டங்களை வகுக்கின்றன. மோடி தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம் யோசிக்கிறார். அப்ப முதல்ல கவர்னர் அனுப்பி நெருக்கடி கொடுத்தார். நம்ம ஆளுநர் ஒரு கவர்னர் அந்த ஆளுநர் இருக்கார், உங்களுக்கு தெரியும், ஆர்.என். ரவின்னு. அவர் அனுப்பி நெருக்கடி கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அதை பத்தி கவலைப்படலை. ஏன் தெரியுமா? ஆளுநர் அவையில ஒரு முதலமைச்சர் அரசாங்கம் எழுதி கொடுக்கிற திட்டத்தை அவர் படிக்கணும், படிக்க மாட்டேன். ஏன்னா நான் பெரியாருங்கிற பேரை சொல்ல மாட்டேன், அண்ணாங்கிற பேரை சொல்ல மாட்டேன், காமராஜருங்கிற பேரை சொல்ல மாட்டேன்,
அம்பேத்கர்ங்கிற பேரை சொல்ல மாட்டேன், திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்த மாட்டேன் எல்லாம் சொன்னார். ஆனா நம்ம முதலமைச்சர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்ன, நம்முடைய முதலமைச்சர் படிச்ச பள்ளிக்கூடம் சுயமரியாதை பள்ளிக்கூடம். அவருக்கு வாத்தியார் இருந்தவர் பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர், தலைவர் வீரமணி இடத்துல பாடம் பயின்றவர் இந்த முதலமைச்சர். அதனாலதான் ஒரு ஆளுநரை அவைக்குள் அமர வைத்துக் கொண்டு ஆளுநரை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தவிர வேற யாரும் கிடையாது. இப்ப அவரை காட்டி மிரட்டி பார்த்தாங்க, நடக்கல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அரசை செயல்படப்படாம தடுக்கணும் அப்படின்னா அந்த அரசுக்கு தர வேண்டிய நிதியை முடக்கணும். நிதியை தர்றதில்ல, கொடுக்கறதில்ல, முடிவு பண்ணாங்க. இப்ப நிதியை தரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்ல நண்பர்களே, கல்வித்துறையில் 2152 கோடி பணத்தை ஒன்றிய அரசு விடுவிக்கணும். முடியாதுங்கிறார். ஏன் முடியாதுன்னா, புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்காத வரையிலையும் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் ஒன்றிய அரசு சொல்லிட்டார். ஒன்றிய கல்வி அமைச்சர் வெளிப்படையா பேசுறார். நாகரிகமற்றவர்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள். தமிழ்நாட்டிலிருந்து 39 எம்பிக்கள் அனுப்பியிருக்கோம். நாகரிகமற்றவர்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஒரு ஒன்றிய கல்வி அமைச்சர் வெளிப்படையா சொல்றார். சொன்னது எம்பிக்களை அல்ல, 39 எம்பிக்களை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக நாகரிகமற்றவர்கள் என மோடி அரசு சொல்லி இருக்கு. இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? சொன்ன அமைச்சரை 1/4 மணி நேரத்திற்குள்ளாக மன்னிப்பு கேட்க வைத்த பெருமை தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு உண்டு. கேட்க வச்சிருக்க அது வேறு. மன்னிப்பு கேட்பது முக்கியம் அல்ல. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நாகரிகமற்றவர் சொன்ன அந்த அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். ஒரு இனத்தை அசிங்கப்படுத்துவனை அந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் இதுவரையிலும் கோ பேக் மோடி என்று சொல்லதான் பயன்படுத்தினோம். அடுத்து இனிமேல் கோ பேக் மோடி அல்ல, இனிமேல் உச்சரிப்பது என்பது இந்தியா முழுவதும் கட் அவுட் மோடிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவோம். இந்த அமைச்சரை பதவியிலிருந்து தூக்குகிற வரையிலும் இந்த சொல்லாடல் என்பது நாடு முழுவதும் பரப்பப்படும். காரணம், ஒரு இனத்தை, ஒரு மாநிலத்தை ஒரு அமைச்சர் இந்த இடைச்சொற்களால் பேசுவது என்பதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? எப்படி ஏற்க முடியும்? அதனாலதான் முதலமைச்சர் சொன்னார், 2152 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். மும்மொழி திட்டத்தை, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். என்ன காரணம்? நண்பர்களே, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தேசிய கல்விக் கொள்கை, பல பேர் புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு பாருங்க, அது பேர் புதிய கல்விக் கொள்கை அல்ல. முதல்ல கல்விக் கொள்கைக்கு யார் தலைவரா இருப்பார்? கல்விக் கொள்கைக்கு கல்வியாளர் தானே தலைவரா இருக்கணும். இப்ப கோத்தாரி கல்விக்குழு, யார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அமைக்கப்பட்ட கோத்தாரி கல்விக்குழு, கோத்தாரி கல்விக்குழுக்கு பிறகு அமைக்கப்பட்டிருப்பது கஸ்தூரிரங்கன் தலைமையில் இருக்கிற இந்த கல்விக்குழு. கஸ்தூரிரங்கன் யார்? பல்கலைக்கழக துணைவேந்தரா, பல்கலைக்கழக இணைவேந்தரா, பல்கலைக்கழக வேந்தரா, கல்லூரி முதல்வரா, கல்லூரி பேராசிரியரா, பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியரா, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா, பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேனா? யார் இவர்? இவர் ஒரு வானியல் விஞ்ஞானி. ஹெலிகாப்டருக்கு போல்டு எப்படி மாற்றுன்னு கேட்டா கஸ்தூரிரங்கனுக்கு தெரியும். கல்விக் கொள்கை தெரியுமா? முதல்ல கல்விக் கொள்கை என்ன சொல்றான்? எடுப்புல சொல்றான். நாங்கள் சொல்லுகிற புதிய கல்விக் கொள்கை என்பது
பின்லாந்து நாட்டு கல்விக் கொள்கைக்கு இணையா இந்தியாவின் கல்விக் கொள்கையை உருவாக்க போறோம். முதல்ல மோடிக்கு பின்லாந்து நாட்டு கல்விக் கொள்கை என்னன்னு தெரியுமா? கஸ்தூரிரங்கனுக்கு தெரியுமா? பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? பின்லாந்து நாட்டு கல்விக் கொள்கை என்ன தெரியுமா? ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் சேரணும் அப்படின்னா பின்லாந்து நாட்டில் எப்ப தெரியுமா சேர்க்க முடியும்? 7 வயசுல தான் சேரலாம். இப்ப நம்ம ப்ரீ கேஜியில் சேர்க்கிறது, எல்கேஜியில் சேர்க்கிறது, யூகேஜியில் சேர்க்கிறது இதெல்லாம் இங்க கிடையாது. 7 வயசுல தான் சேர்க்கலாம். 7 வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்ற பையன் 14 வயது வரையிலையும் பின்லாந்து நாட்டில் தேர்வு கிடையாது. வகுப்புகள் மாறி போவான், பரீட்சை எழுத மாட்டான். இது பின்லாந்து நாட்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஜிடிபில 25% கல்விக்காக செலவிடக்கூடிய ஒரே நாடு பின்லாந்து நாடு மட்டும்தான். அது அந்த நாட்டினுடைய கல்விக் கொள்கை. அதனாலதான் உலகத்திலேயே பின்லாந்து சிறந்த நாடு. அது ஒண்ணுகிட்ட உண்டா? நீங்க என்ன சொல்றீங்க? 3ஆவதுல ஒரு தகுதி தேர்வு, 5ஆவதுல ஒரு தகுதி தேர்வு, 8ஆவதுல ஒரு தகுதி தேர்வு. இதுதான் நம்ம பல பேர் பார்த்திருக்கோம், இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாணவன் 1ஆவது சேர்ந்து 12ஆம் வகுப்பு போறதற்குள்ளே 11 பொது தேர்வை சந்திக்கணும். 3, 5, 8 9ஆம் வகுப்புல 4 செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும். அதற்கு பிறகு 10ஆவது பொது தேர்வு, 11 பொது தேர்வு, 12ஆவது பொது தேர்வு எழுதணும். இந்த பையன் 11 பொது தேர்வு சந்திக்கணும். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? 3ஆவதுல ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான், 5ஆவதுல ஃபெயில் ஆயிட்டான், 8ஆவதுல ஃபெயில் ஆயிட்டான். அந்த பையன் தொடர்ந்து படிக்கலாமா? படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? கல்விக் கொள்கை சொல்லுதா? இந்த கல்விக் கொள்கையில் என்ன தெரியுமா சொல்ற? 3ஆவதில் ஒரு மாணவன் தேர்ச்சி பெறாவிட்டால் அந்த மாணவன் அந்தந்த பகுதியில் எந்தெந்த தொழில் மேலோங்கி நிற்கிறதோ அந்த தொழிலை கற்றுக்கொள்ளலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப செல்லூர் பகுதியில் பானை சட்டி செய்வதுதான் தொழில் அப்படின்னா அந்த தொழிலை கத்துக்கலாம். மீண்டும் ஒரு குல தொழில் இடைநிலை படிப்பை உருவாக்குவது, தொடர்படாமல் தடுப்பது. அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா நண்பர்களே? இவங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம். 16 தொழில். என்னென்ன தொழில் தெரியுமா? செருப்பு தைப்பது, சட்டை வெளுப்பது, பூ கட்டுவது, இதெல்லாம் தொழில். அந்த ஜாதி தொழிலை கொண்டு வந்திருக்கான். இதுல கொடுமை என்ன தெரியுமா? சரி, இந்த விஸ்வகர்மா யோஜனாங்கிற திட்டத்திற்கு மோடி அரசு லோன் கொடுக்கிறாங்க. எத்தனை வயசுல? 35 வயசுலயா, 40 வயசுலயா, 30 வயசுலயா? அப்படின்னா இல்ல, 18 வயதில். ஏன் 18 வயசுல கொடுக்கிறான் தெரியுமா? இதுதான் பார்ப்பன பிஜேபியின் சதி வேலை என்பதை மறந்துடக்கூடாது. 18 வயசுல கொடுப்பதற்கு காரணம் உயர்கல்வி செல்ல விடாமல் தடுப்பது. இந்த 18 வயசுல தான் கல்லூரியில போய் சேர நேரம், 12ஆவது முடிச்சு கல்லூரிக்குள்ள போறது, அதை போக விடாம தடுக்கணும். சரி, அப்படி ஒரு பையன் மனு போடுறான். இப்ப நான் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் தொழில் தொடங்குறேன், இப்ப நான் செருப்பு கடை வைக்கிற தொழில் தொடங்குறேன், எனக்கு லோன் கொடுங்க. சரி, லோன் கொடுத்துருவாங்களா? கிடையாது. என்ன கேட்கிறான்? செருப்பு தைப்பதில் 3 வருஷம் உனக்கு பயிற்சி இருக்கணும், செஞ்சிருக்க தொழில் செஞ்சிருக்கணும். சரி, யாரு? இப்ப செருப்பு கடை வைக்கிற பையன், நான் சலவை தொழிலாளி பையன் செருப்பு கடை வைக்கிறேன்னா கிடையாது. செருப்பு தைக்கிற தொழிலாளி பையன் தான் செருப்பு கடை வைக்கணும், சட்டை வளைக்கிற பையன் தான் சலவை தொழிலாளி கடை வைக்கணும். இதுக்கு 3 ஆண்டு காலம் இந்த தொழிலை அந்த பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சர்டிபிகேட் கொடுக்கணும். யார் தெரியுமா? விஓவா? இல்ல. தாசில்தாரா? இல்ல. கலெக்டரா? இல்ல. யாரான்னா ஊர் பெரிய மனுஷன், ஊர் பிரசிடென்ட் தான் லெட்டர் கொடுக்கணுங்கிறான். அப்ப மீண்டும் ஒரு குலக்கல்வியை கொண்டு வரக்கூடிய இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்பது நம்முடைய குழந்தைகளை கல்லூரிக்கு விடாமல் தடுப்பதற்குரிய வேலையை ஒன்றிய அரசு தொடங்குகிறது. எனவே இதனுடைய நோக்கம் தான் மும்மொழி கொள்கை. இந்த மும்மொழி கொள்கை தான்
இந்தியை திணிப்பதற்கு இங்கே எல்லாரும் பேசினாங்க. அதை பற்றி கருத்துக்களை சொன்னான். நண்பர்களே, 1938 ராஜகோபாலாச்சாரியார் அவர் அன்று பிரதம அமைச்சராக இருந்தபோது அவர் இந்திய திணிச்சார். அப்ப அவர் சொன்னார், நான் முதலில் இந்தியை திணிப்பதற்கு காரணம் அதை தொடர்ந்து சமஸ்கிருதம் உள்ளே வரும். பெரியார் தொலைநோக்கோடு இதை கண்டறிந்தார். ஒரு மொழி அழிப்பு வேலையை ஒன்றிய அரசு அவ்வப்போது தொடங்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருப்பவர் வெளிப்படையா ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கார். என்னன்னா, ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இன மக்கள் பேசுகிற மொழி அழிக்கப்படணும். அந்த மொழி அழிச்சுட்டா அந்த இனம் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் ராஜாஜி இந்தி திணிப்பை கொண்டு வந்தார். பெரியார் எதிர்த்தார். பட்டுக்கோட்டை அஞ்சான் நஞ்சன் அழகிரி தலைமையில் திருச்சியிலிருந்து நண்பர்களை இந்திய எதிர்ப்பு பிரச்சார பெரும்படை புறப்பட்டது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அன்னைக்குதான் எழுதினார், எப்பக்கம் புகுந்திடும் இந்தி அது எத்தனை பட்டாளம் கூட்டி வருமனே. பாரதிதாசன் வரிகளுக்கு ஒப்பே தமிழ்நாட்டில் நண்பர்களே மக்கள் களத்தில் புகுந்தார்கள். மொழியை பாதுகாக்க முதலில் இந்திய எதிர்த்து நண்பர்களே செத்து போனவங்க யாருன்னா, முதலில் பலியானவர் நடராஜன், இரண்டாவதாக இறந்தவர் தாளமுத்து. இந்த தாளமுத்து நடராஜன் பேர்ல தான் சென்னையில மிக உயர்ந்த கட்டடம் நிற்குது. மொழி போராட்டத்தில் முதலில் பலியானவர்கள் இவங்க 2 பேரும் 38. அப்பப்போது அந்த மொழியை திணிப்பா, நாம் எதிர்ப்போம், போராடுவோம், திரும்ப பெறுவோம். ஆனால் 1956 உச்ச நிலைக்கு வந்து இந்திய திணிக்கப்பதான் பெரியார் ஒரு அறிவிப்பு தந்தார். ஒன்றிய அரசு பிரதமராக இருக்கிற நேரு தமிழ்நாட்டில் இந்திய திணிப்பாரையானால் நான் இந்தியாவின் தேசிய கொடியை கொளுத்துவேன் ஐயா சொன்னார். இந்திய திணிப்புக்காக நான் தேசிய கொடியை பெரியார் கொளுத்துவேன். பிரதமர் நேரு, முதலமைச்சர் காமராஜர். நேரு காமராஜர் தொலைபேசியில் பேசினார், பெரியார் உங்களுக்கு வேண்டியவர் தானே, நெருக்கமானவர் தானே, நீங்க சொல்லி இந்த போராட்டத்தை நிறுத்தக்கூடாதான்னார். நேருவுக்கு காமராஜர் சொன்னார், நேருஜி அவர்களே, பெரியார் எனக்கு வேண்டியவர் தான், பெரியார் எனக்கு நெருக்கமானவர் தான், நான் சொன்ன பெரியார் கேட்கிறவர் தான், பெரியார் எனக்கு தான் வேண்டியவரை தவிர அவர் இந்திக்கு வேண்டியவர் இல்லை. பளிச்சுன்னு பதில் சொன்னார். உடனே நேரு கேட்ட என்ன பண்ணணும், நீங்க மாநிலம் விரும்புகிற வரையிலும் இந்திய திணிக்க மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுங்க, நான் பெரியார் பேசுறேன். நேரு சொன்னார். நேரா காமராஜர் பெரியார் வந்தார். ஐயா, நேரு ஒத்துக்கிட்டார், நீங்க இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னார். பெரியார் சொன்னார், போராட்டத்தை ஒத்தி வைப்பேன்னு தவிர கைவிட மாட்டேன், ஏன்னா நாளைக்கு இதே முடிவை நீ மாத்திக்குவே, அதனால இந்த போராட்டம் திரும்பவும் தொடரும். இப்போ நாங்க சொல்றோம், பெரியாரால் தேசிய கொடியரிப்பு போராட்டம் என்பது ஒத்தி வைக்கப்பட்டதை தவிர கைவிடப்படலை. அதை ஒன்றிய அரசு ஞாபகத்தில் வச்சுங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில நாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் எதிர்த்திருக்கோம். 1965 பல இளைஞர்கள் தீக்கு இரையாக்கி கொண்டு செத்து போனார். அதுல நண்பர்களே, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன் ராஜேந்திரன், உங்களுக்கு தெரியும், சிவகங்கையை சேர்ந்த ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி செத்து போனார். அங்க மட்டும் இல்ல, இந்த மதுரை மாவட்டம், அன்றைக்கு இந்த மதுரை மாவட்ட பகுதியில் நண்பர்கள் கம்பத்துக்கும் பக்கத்திலே கூடலூருங்கிற ஊர்ல ஒரு மொழி போராட்டத்தில் வேலாயுதம் என்று ஒருவர் தொண்டைக்கு இறந்து போனார். பல பேர் மொழிக்காக உயிரை கொடுத்திருக்கோம். உலக வரலாற்றில் ஒரு மொழியை பாதுகாப்பதற்கு இன்னுயிரை தந்து மொழியை பாதுகாத்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. எனவேதான் இந்த மொழியை அழிக்க எவன் வந்தாலும் இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உணர்த்துகிற வகையில் இந்தி என்பது எங்களுக்கு ஒரு மொழியின் மீது வெறுப்பால் பேசக்கூடியவர்கள் அல்ல. எந்த மொழியின் மீது நமக்கு வெறுப்பல்ல, எந்த மொழியையும் நாம் அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, எந்த மொழியை நாம் இழிவுபடுத்தக்கூடியவர்கள் அல்ல. அவரவர்களுக்கு அவர்களுடைய மொழி பெருமைக்குரியதுதான். ஆனால்
ஒரு மொழி எத்தனை மொழிகள் அளித்திருக்கிறது யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இதே இந்தி எத்தனை ஆண்டு வரலாறு இந்திக்கு. அண்ணா மாநிலங்களை உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு சென்றார். நாடாளுமன்றத்தில் அண்ணன் பேசி முடித்த போது அண்ணாவை பார்த்து நந்தாங்கிற உள்துறை அமைச்சர் எழுந்து கேட்டார், மிஸ்டர் அண்ணாதுரை, இந்தியா முழுவதும் இந்தி ஏத்துக்கிறோம், ஏன் தமிழ்நாடு எதிர்க்குது கேட்டப்ப அண்ணா சொன்னார், இந்தியா முழுவதும் இந்தி ஏத்துக்கல. இந்தி என்பது இந்தியாவில் 4 மாநிலத்தில் தான் பேசுறோம். 4 மாநிலத்தில் பேசுற மொழி தான் பெரும்பான்மை மக்கள் பேசுற மொழின்னா, உலகத்திலேயே 5 நாடுகளில் ஆட்சி மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற ஒரே மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி, நீ ஏற்றுக்கொள்ள தயாரா என அண்ணா கேட்டார். கேட்டு அண்ணா சொன்னார், ஓ இந்திக்கு வரலாறு நண்பர்களே 207 வருஷம் தான். மொழிக்கு வரலாறு வயசு எத்தனை தெரியுமா? 1818 உருவாக்கப்பட்டது இந்தி. இந்திக்கு வரலாறு அவ்வளவுதான். இந்த 207 வருஷத்தில் உருவான மொழி பீகாரில் இருந்த மொழி குடும்பம் போஜ்பூரி விழுங்கியது, மைத்திரி விழுங்கியது, பல மொழிகளை அழித்தது. 207 வருஷ மொழியாகிய இந்தி இன்னைக்கு வடபுலத்தில் கோலோச்சுது. ஒரு மொழியை திணித்து மற்ற மொழிகள் அழிக்கப்பட்டன. ஆனா அண்ணா சொன்னார், ஏன் தமிழுக்கு இருக்கிற பெருமை தெரியுமா? ஓ இந்திக்கு இலக்கியம் உண்டா? ஓ இந்திக்கு இலக்கணம் உண்டா? ஓ இந்தி என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, ரயில்வே அட்டவணை மட்டும்தான் இந்திக்கு உண்டு. ஆனா தமிழுக்கு இருக்கிற இலக்கிய வளம், இலக்கிய தொன்மை வேற மொழிக்கு உண்டா? நற்றிணை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, குறிஞ்சிப்பாட்டு, சிறுவனாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, நெடுங்கல்வாடை, பட்டினப்பாலை, புறநானூற்றுப்படை, பெருநானூற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, ஆசாரக்கோவை, இனிய 40, இன்னா 40, ஏழாது, 570, 550, களவழி 40, கார் 40, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, படமொழி, சிவிக சிந்தாமணி, குண்டலகேசி, உலக பொதுமறையாகிய திருக்குறள் என்ற இலக்கிய வளமிக்க மொழி தமிழ். நான் எதுக்கடா அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் கேட்டவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவின் கரத்தை பற்றியவர் தான் இன்றைய முதலமைச்சர். மொழியை பாதுகாக்க, இந்த மொழியின் உரிமையை நிலைநிறுத்த களத்திற்கு முதலமைச்சர் வருகிறார். மதவாத பிஜேபி சங் பரிவார் கூட்டம் கபலீகரம் செய்து தமிழ்நாட்டிலே அதிகாரத்தில் வந்து அமர்ந்து விடலாமா என எண்ணுகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் நண்பர்களே சூழ்ச்சி வலைகளை பின் எண்ணுகிறார்கள். யார் யாரோ பிஜேபியோடு கூட்டு வைக்கலாமா, பிஜேபியோடு கரங்கோர்க்கலாமா எண்ணுகிறார்கள். பிஜேபிக்கு யார் சிவப்பு கம்பளம் விரித்தாலும், பிஜேபிக்கு யார் கரம் கொடுத்தாலும், பிஜேபிக்கு யார் நடைபாவனை விரித்தாலும் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த மண்ணுக்கு பெருமை உண்டு, இந்த மண்ணுக்கு சிறப்பு உண்டு. எந்த நிலையிலையும் சுயமரியாதையை எவரிடத்திலும் அடகு வைக்காத மண் தமிழ்நாடு. எனவேதான் பிஜேபி யாரை வேண்டுமானாலும் கவர்க்கும், எந்த ஆட்சியை வேண்டுமானாலும் சூறையாடும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியாவிலேயே 277 எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கிய ஒரே கட்சி பிஜேபியை தவிர வேறு கட்சி கிடையாது. அந்த அமைப்பு தமிழ்நாட்டிலே கபலீகரம் செய்வதற்கு நண்பர்களே சதி வலைகளை இன்றைக்கு பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய வரையிலும் எட்டி உதைக்கப்பட்டவர்கள், உதைத்து தள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு அவன் கால நக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அசை போட்டு பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு நிதி தர ஒரு ஒன்றிய அரசு மறுக்கிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை பார்க்கிறது. பெருவெள்ளத்தில் மிதந்த போது தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயிலுக்கு ஒரு பைசா நிதி தராதது ஒன்றிய அரசு. சென்னையிலே, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு பெருவெள்ளத்தில் மிதந்த போது ஒரு பைசா தராதது பிஜேபி அரசாங்கம். இதுவரையிலும் தமிழ்நாட்டிற்கு நிதி தருவதற்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் நம்மை எதிர்க்கிறே, நம்மை வஞ்சிக்கிறே, நமக்கு நிதி தர மறுக்கிறே, தமிழ்நாட்டை புறந்தள்ளுகிறே.
அது குறிப்பாக மதுரை. இந்த மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டன. ஒரு இளைஞர் தன்னார்வ தன்மையோடு, நண்பர்களே, தகவலறி உரிமை சட்டத்தின் மூலமாக நிதி அமைச்சகத்திற்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்திய நிதி அமைச்சகம் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறது? அதற்கு மோடி அரசாங்கம் தந்திருக்கிற பதில் என்ன தெரியுமா? ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை. எனவே தமிழ்நாட்டிற்கு நிதி தர மாட்டோம், தமிழ்நாடுங்கிற பேரை பட்ஜெட்ல சேர்க்க மாட்டோம், தமிழ்நாடுங்கிற சொல்லே இருக்காது என ஒன்றிய அரசு சொல்லுமையானால், மோடி அரசு சொல்லுமையானால், எங்களுக்கு ஒன்றிய அரசு தேவையில்லை, மோடி அரசு தேவையில்லை, மதவாத அரசு தேவையில்லை. இந்த மண்ணில் மத சார்பின்மை பாதுகாக்கப்படணும். பிஜேபியின் தத்துவ மூலகர்த்தவாக இருக்கிற ஆர்எஸ்எஸ், அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய எண்ணங்களை இது 2026 நூற்றாண்டாக கருதி கொண்டு இந்து ராஷ்டிரமென இந்தியாவை பிரகடனப்படுத்துவதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பு பல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்களை நிரூபணமாக்குவதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நல்ல வழிமுறைகளை வகுத்திருக்கிறார். எனவே இந்த முதலமைச்சர் தான் நண்பர்களை ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே பண்பாடு என்ற நிலைகளை மாற்றி இந்த பன்முகத்தன்மை கொண்டு இந்த மாநிலத்தை, இந்த மதச்சார்பின்மை கொண்டு இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அழைப்பு விடுக்கிறார். இந்தியாவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பின்னே அணிவகுத்தில் இருக்கிறது. அந்த முதலமைச்சரின் கரத்தை வலு சேர்த்தாகப்பட வேண்டும். அந்த முதலமைச்சரின் எண்ணங்களை வலு சேர்த்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மற்ற இயக்கங்கள் கூட்டம் போடுவதற்கும் திராவிடர் கழகம் கூட்டம் போடுவதற்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. இப்ப திமுகவோ அதே போல கூட்டணி கட்சிகளோ ஓட்டு போட்டா அவங்க கூட்டணியில் இருப்பவர்கள், சீட்டு வாங்கக்கூடியவர்கள். நாங்க எந்த நிலையிலையும் சீட்டு வாங்கி தேர்தல் நிற்கிறவங்க இல்ல. எங்களுக்கு இருக்கிற பார்வை இனம், மொழி, பண்பாடு, உரிமை இவைகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு திராவிட மாடல் அரசின் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்தி மதவெறி சக்திகளை மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரள வேண்டும். நண்ப, அந்த திரளுகிற நிலையை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு பெரியாருக்கு பிறகு இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர் அப்பழுக்கற்ற தலைவர், ஓய்வறியாத தலைவர், 92 வயதில் 82 ஆண்டு காலம் மக்கள் மத்தியில் பேசுகிற தலைவர். உலக வரலாற்றில் நீங்கள் சரித்திரத்தை புரட்டுங்கள், உலக அதிசயம் என வரும். அந்த உலக அதிசயத்திலே நண்பர்கள் பட்டியலிடுகிற போது சில காட்சிகளாக சில பகுதிகளை சொல்லுவார்கள். நீங்கள் உலக அதிசயத்தில் இன்னைக்கு ஒரு தலைவனை சொல்லணும்னா 92 வயதில் 82 ஆண்டு காலம் மேடையில் பேசுகிறேன், மக்கள் பத்தியில் பேசுகிறேன், நித்தமும் பேசுகிறேன், மக்களை சந்திக்கிறேன். உலகத்தில் ஒரு தலைவன் உண்டுன்னா அது தலைவர் வீரமணியை தவிர வேறு எவரும் கிடையாது. அந்த தலைவர் தான் அறைகோல் விடுத்து அழைக்கிறார். நண்பர்களே, இந்த தலைவர் வீரமணி பெரியார் காண விரும்பிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு கண்துஞ்சாது களப்பணி ஆற்றுகிற நிலையில் அந்த தலைவருடைய படை வரிசையில் மதுரையில் இருக்கிற தோழர்கள் களம் காணுகிறார்கள். இந்த மதுரை தோழர்களுக்கு பல பெருமைகள் உண்டு, பல சிறப்புகள் உண்டு. மதுரை என்பது திராவிடர் இயக்க வரலாற்றில் பல சரித்திரத்தை படைத்த மண். மதுரை என்பது பெருமைக்குரியதுதான், சிறப்புக்குரியதுதான். பெரியார் சொல்லுவார், என்னுடைய படை வரிசையில் யார் வரணும், எந்த இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியார் சொல்லுவார், வெகு கூச்சல் போடுகிறேன் 1000 பேர் என்னோடு இருப்பதை விட. பெரியார் சொல்றார், வெகு கூச்சல் போடுகிறேன் 1000 பேர் என்னோடு இருப்பதை விட துப்பாக்கி குண்டுக்கு மார்பை காட்டுகிற 100 பேர் இருந்தால் போதும் என் கொள்கையை என்னால் வென்றெடுக்க முடியும் என சொன்னார். அந்த 100 பேர் வரிசையில் முதல் வரிசையில் அலங்கரிக்கக்கூடியவர்களாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த, மதுரை பகுதியைச் சேர்ந்த நம்முடைய தோழர்கள் அந்த களப்பணி ஆற்றுகிறார்கள். அந்த தோழர்களுக்கு ஊக்கத்தை தாருங்கள், உற்சாகத்தை தாருங்கள். பெரியார் காண விரும்பிய சமுதாயத்தை தலைவர் வீரமணி தலைமையில் செய்து முடிப்போம் என்ற சூளுரையை இளைஞர்களே, மாணவர்களே மேற்கொள்ளுவோம். மதவாத பிஜேபி சங் பரிவார் கூட்டத்திற்கு சவக்குழி தோண்டி கல்லறை கட்டுகிற வரையிலும் ஓய்வு, உறக்கம், சோர்வு நமக்கு இருக்கக்கூடாது. எந்த அச்சுறுத்தல் வந்தாலும்,
எந்த இடர்பாடுகள் வந்தாலும், எந்த ஏளனங்கள் வந்தாலும், எந்த விமர்சனங்கள் வந்தாலும், எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் அவைகளை எல்லாம் பெரியாரின் தத்துவத்தின் முன்னே நிறுத்தி தூளாக்குவோம் என்ற உணர்ச்சியை தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெற வேண்டும் என சொல்லி கூட்டம் ஏற்பாடு செய்த தோழர்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.